தேவையானது 4 கத்திரிக்காய், ஒரு தக்காளி, வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், 6-7 பல் வெள்ளை பூண்டு, ஒரு பெரிய தக்காளி. இதை அரைச்சிக்குவோம். ஒரு 15 சின்ன வெங்காயம், கத்திரிக்காயை 2 வந்து இது பூச்சி இருக்கான்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு போடுங்க. இதில் பாதியாக போடுங்க. இப்படி தான் இதில் நான் சேர்ப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு வெந்தயம், 5-6 வெந்தயம் போதும். கடுகு பொரிய ஊற்றி, கடுகு வெடிச்சிருச்சு. உளுந்து, சோம்பு, சீரகம் எல்லாம் 1/4 டீஸ்பூன் போதும். பெருங்காயம் வாசத்துக்கு. எங்கள் ஊரில் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து இப்படி தான் நறுக்குவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பூச்சிலாம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இது வந்து வேக நேரம் ஆகுது அப்படிங்கிறனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் குவான்டிட்டியும் நிறையா வர்ற மாதிரி. கலர் மாறிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கலர் மாறிடுச்சு. அதனால நம்ம இப்போ கத்திரிக்காயை போட்டு வதக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையானது ஒரு பெரிய தக்காளி போட்டு, தக்காளி எதுக்கு இப்போ அரைச்சி போடுறோம்னா நல்லா திக் கொடுக்கறதுக்கு. 1 ஸ்பூன் நல்லா கோபுரமாக போடணும், ரொம்ப. இது 3 ஸ்பூன் போடலாம் மல்லித்தூள். தட்டிலாம் போட வேண்டாம், நல்லா கோபுரமாக போடுங்க. அப்போ தான் குழம்பு நிறையா கிடைக்கும். சோம்பு, சீரகம் இவ்வளோ போட்டு அரைக்கணும். இதுக்கு துவரம்பருப்பு தேவை. துவரம்பருப்பு வந்து ஒரு கையளவு, அப்படின்னா 1/4 கப்பு. அதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் இது கெட்டியாக கொடுக்கும். கலர் மாறிட்டே இருக்குது. அதுக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். கடைஞ்சி வச்ச பருப்பு, அரைச்ச மசாலா எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இப்போ வதங்கின காயும் சேர்த்து அதில் கொட்டிடலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கணும். புளி கரைச்சி வச்சுருந்துருக்கேன். இதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும். பருப்புலேயும் தண்ணி இருக்குது, மசாலா அரைக்கையிலையும் தண்ணி இருந்தது. அதனால் பார்த்து ஊற்றிக்கணும். இந்த மிளகா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அடக்கி வச்சு 8 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அப்புறம் ரெடி ஆயிடும். எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு.